எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டில் நம்ம ஓட்டக்கார் ஷூட்டில் தான் இருக்கோம். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஷூட்டோட ஃபஸ்ட்டு சீன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பர்வான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோ நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தடமாரிய காதலில் வந்துட்டு என்னோட அண்ணனாக இருந்தார், நம்ம ஹர்னி அக்காவோட ஆளாக இருந்தார். ஸோ கரெக்ட் தான். பாருங்க டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கைப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஷூட்ல வந்துட்டு சூப்பரான ரோல்ல நடிச்சிருக்காரு. அவருக்குள்ள கேமராமேன் மட்டும் ஒர்க் கிடையாது, அவருக்குள்ள அந்த டேலண்ட் கிடையாது. சரி இருங்க, ஒர்க் கிடையாது. சரி இருங்க, ஒர்க் இல்ல, ஒர்க் கிடையாது. ஒர்க் மக்களே பாருங்க, டைரக்டர் காது கொஞ்சம் டம்மில் ஆயிடுச்சு. கனகராஜ் வந்துட்டு எப்படி சொல்றது, அவர் வந்துட்டு கேமரா பிடிக்கிறது மட்டும் தான் அவருடைய டேலண்ட் கிடையாது, அவருக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில்லும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஒளிஞ்சிருக்கு. பார்க்கல, நான் வந்து இனிதான் போய் பார்க்கணும். அவரோட மிகப்பெரிய ஃபேன் தான், பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன். அவர் ஆக்ட் பண்ண வீடியோ காமிச்சறலாம் அப்படியே பாருங்க. டைட்டில் நேம் வந்துட்டு கண்ணனும் ராதையும். நல்லா இருக்குல? டைட்டில் நல்லா இருக்கு. வீடியோ நீ பார்க்கல? பார்க்கல, இனிதான் பார்க்கறோம். வீடியோவும் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணன் தான் நடிச்சிருக்காரு, அவரோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிருங்க. அவர் நல்லா நடிப்பாரு. ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் பல விஷயம் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அவரை. இல்ல ஆக்டிங்க்கு நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அவருக்குள்ள இது மட்டும் டேலண்ட் இல்ல, நிறைய டேலண்ட் இருக்கு. இப்போ கனவு ராதியோல நம்ம கைப்புள்ள நடிச்சிருக்கிறது பார்க்கலாம். ஏங்க எனக்கு கிடைச்சிருக்கதே வெறும் 2 hours தான். இதுல உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். தலைவா அடுத்து வருவாரு. இவர்தான் நம்ம கேமராமேன் கைப்புள்ள. பாத்தீங்களா அவர் பண்ண சீன் ரொம்ப பெரிய சீன் நினைச்சிராதீங்க. சும்மா வந்து ஒரு டீ கப் வச்சிட்டு போறா, அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் டீ கப் வைக்கிறவரா வருவாரு, நாளைக்கு அவருக்கு பல பேருக்கு டீ குடுக்குறவரா வருவாரு. ஓகேவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டீ அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு நிறைய மூஞ்ச வந்து காமிச்சிரீங்களேப்பா. வாங்க அந்த கேமராமேன் மூஞ்ச. ஆடியன்ஸ்க்குலாம் வேற ஒண்ணும் கிடையாது. என்னடா உம்மா கொடுக்குற? கொஞ்சம் மூஞ்சி கட் பண்றேன். அவர் நடிச்சாருன்னா அதுல வந்து ஹீரோயின் கிடையாது. அவர் வந்து மொரட்டு சிங்கிளா சமந்தா போடு. இந்த மூஞ்சிக்கு சம்பந்தாக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கிசா போடு. இந்த மூஞ்சிக்கு சம்பந்தாக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. போட்டுருங்க, நான் மறக்காம. எதுக்கு செக் பண்ணல, நீங்க எடுத்து போட்டீங்க. A few moments later. ரிகர்சல் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. கேமரா ஆன் பண்ணதும் மொக்கையா பண்ணுவாங்க. நீங்களே பாருங்க சொல்றது. வாங்க. வெயிலுக்கு வாங்கடா, நீங்க கருப்பா தெரியுறீங்களாமா? எப்படி வசதி? நீங்க கொஞ்சம் வெள்ளையாடா. தமிழ்நாட்டுல போந்து தமிழே கலக்குறீங்க கருப்புமா. தமிழ் நல்லா கொடுத்துருவாரு. இதை கட் பண்ணிடுங்க. அது வந்து கனகராஜனால அப்படி சொன்னது கவர் பண்ணிடுவாங்க. அவர் பேர் கனகராஜ் கிடையாது, கைப்புள்ள. ஃபேமஸான கைப்புள்ள. அவ்வளவுதான், கைப்புள்ள கேமராமேன். கைப்புள்ள. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இவர்தான் அந்த கைப்புள்ள. சாரி, இவர்தான் அந்த கைப்புள்ள கேமராமேனு. நல்லா பார்த்துவாங்க. சாரா வச்ச பேர் கைப்புள்ள. ஆல்ரெடி அப்படிதான் கூப்பிட்டு இருந்தோம். ஆனா அது வந்து ரொம்ப பிரபலமாக்குனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரா தான். நான் எல்லா பெருமையும் எனக்கு தான் வந்து சேரும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு சரி சிரிச்சு காமிச்சு. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ரொம்ப வெயில். இப்படி பத்தி வச்சுக்கலாம். இப்படி மாத்தி. அப்ப அந்த பேக்ரவுண்டே கிடையாது. வேணும்.
கைப்புள்ள இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். என்ன யோசிக்கிறேன் அதெல்லாம் இல்ல இல்ல இதான் இந்த பக்கம் வா வெச்சு பார்க்கலாம் வைக்கலாம் நான் யோசிக்கவே இல்ல சப்போர்ட் பண்றது யோசிச்சிட்டு நான் எவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எதுக்கு நீ போய் அவன் யாருன்னு தெரியாது அவன் பைத்தியக்காரன் மக்களே நம்பாதீங்க இப்படிதான் அவன் பேசுவான் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த மூஞ்சிய நான் பார்த்ததே மட்டும் தான் இவங்க ஆகாத மாதிரி சண்டை போட்டு இருப்பாங்க எல்லாமே இருக்கும் சண்டை இருக்கும் பாத்தீங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்க நட்புன்னு சொல்றப்ப அமைதியா இருக்கான்னு பாருங்க இது வந்து இல்லையா அவன் போய் பேச விட்டாதானே பேச விட மாட்டேங்க நட்புக்குள்ள சண்டை இருக்கும் மோதல் இருக்கும் காமெடி இருக்கும் கலாய் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுதானே நட்பு கலக்கு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ கைப்புள்ள ஆல்ரெடி தெரியாது பைத்தியக்காரன் நம்பவே நம்பாதீங்க மக்களே இது பொய் முழுக்க பொய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தூக்கிட்டு வந்துட்டோம் பாருங்க நம்ம ஹீரோவை காட்டுங்க எவ்வளவு வந்து சின்சியரா வந்து ஒருத்த மட்டும் தான் நீ தான்டா அடுத்த பண்றாரு அடுத்து யாரு சூப்பர் ஸ்டார் நீ தான்டா உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தெரிஞ்சு போச்சா ஐயோ கட் பண்ணிருங்க துப்பாக்கி எப்படி சீவா முக்கியமான வேலையை போயிட்டு எங்க பாரு தெரியுமா நேரா சந்துக்கு பக்கத்துல சந்துக்குள்ள ஓடிடுவாரு எங்கெல்லாம் சந்து வந்து இருக்கோ நேரா போயிடுவாரு கேட்டா இண்டிட்டு போவாரு நல்லா காப்பாத்திட்டு பாருங்க நம்ம ஸ்பாட்டுக்கு மாட்டுல வர வச்சு ஷூட்டுக்காக மாட்டு வந்துருச்சு அடுத்து இதை வச்சு ஒரு சீன் போக போகுது என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஓகே பை நாங்க அப்பப்ப வந்துட்டு ஷூட் நடக்க வந்துட்டு நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஓகேவா மறக்காம இந்த சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க எல்லா பேருக்கும் ஷேர் ஆரம்பமா